ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி டேட் வந்து செப்டம்பர் 14th, டைம் வந்து 10:06 ஆகுது. இன்றைக்கி பேங்க் நிஃப்டியில் லைவ் நம்ம பார்த்துடலாம். ஸோ வீடியோ வந்து நீங்கள் ஐரஸ் ரெசல்யூஷனில் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, பேங்க் நிஃப்டி 15 minutes டைம் ஃப்ரேம் சார்ட் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ நான் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ணி இந்த ரெசிஸ்டன்ஸ் லைனும் இந்த சப்போர்ட் லைனும் ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறமேட்டு இந்த ட்ரெண்ட் லைன் கூட நான் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ மார்க்கெட் வந்து இன்றைக்கி வந்து கேப் டவுனில் ஓப்பன் ஆகிட்டு ஸோ இவ்வளோ தூரம் மேலே வந்துட்டுருக்கு. ஸோ இது பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து கால் சைடு போகலாம். ஸோ ஆக்சுவலாக இப்போ பிரேக் அவுட் ஆயிடுச்சு. அதனால் நான் வந்து பேங்க் நிஃப்டி 40,800 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் கால் சைடு வந்து போகலான்னு இருக்கேன். ஸோ நான் வந்து 2 லாட் பை பண்ணுறேன். ஓகே, பை பண்ணியாச்சு. வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த ட்ரேடில் எவ்வளோ ப்ராஃபிட் புக் பண்ண முடியுதுன்னு. ஸோ ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் போடுங்க. ஸ்டாப் லாஸ் போடாமல் ட்ரேட் பண்ணாதீங்க. ஸோ நான் வந்து இந்த ட்ரெண்ட் லைனை வந்து வரைஞ்சிருக்கேன். இந்த பிரேக் அவுட் ஆச்சுன்னா மேபி மார்க்கெட் இது வரைக்கும் போகணும் ப்ரிடிக்ட் பண்ணி நான் ட்ரேட் எடுத்திருக்கேன். ஸோ இந்த இடத்துல வந்து இங்கே வந்து ஒரு கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு, ஒரு டோஜி கேண்டில் மாதிரி. மேபி இது வந்து ரிவர்சல் கூட ஆகலாம். ஸோ இருந்தாலும் நான் மற்ற டேட்டாவும் செக் பண்ணி பார்த்தேன். மார்க்கெட் மேலே போகிற மாதிரி தான் எனக்கு இண்டிகேஷன் காமிச்சிது. அதனால தான் நான் வந்து கான்ஃபிடென்ட்டாக அந்த ட்ரேட் எடுத்திருக்கேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போ டைம் வந்து சரியாக 11:12 ஆகுது. நான் வந்து செட் பண்ண டார்கெட் லெவல் வந்து இது வரைக்கும் நான் செட் பண்ணியிருந்தேன். இந்த லெவல் ரீச் ஆகிற வரைக்கும் நான் வந்து வெயிட் பண்ணேன். அதே மாதிரி ரீச் ஆனது என்னோடய ட்ரேட் வந்து நான் எக்ஸிட் பண்ணிட்டேன். என்னோடய ஓவரால் ப்ராஃபிட் 5,200 வந்து புக் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ டைம் வந்து சரியாக 12:12 ஆகுது. ஸோ மார்னிங் வந்து ஒரு ட்ரேட் எடுத்திருந்தோம், அதை வந்து நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ நான் வந்து எப்போ என்ட்ரி ஆனேன்னா 10:07 என்ட்ரி ஆனேன். 11:05 நான் வந்து எக்ஸிட் ஆகிட்டேன். நான் வந்து 40,800 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் கால் ஆப்ஷனில் வந்து 2 லாட் மட்டும் தான் நான் பை பண்ணேன். என்னோடய என்ட்ரி ப்ரைஸ் வந்து 245.50, எக்ஸிட் ப்ரைஸ் வந்து 351. ஸோ சார்ஜஸ் போக நான் வந்து 5,200 ப்ராஃபிட் புக் பண்ணியாச்சு. ஆக்சுவலாக என்னோடய எக்ஸிட் ப்ரைஸ் வந்து 351. ஆனால் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்க ப்ரைஸ் வந்து 547. கிட்டத்தட்ட இன்னும் வந்து 200 rupees வந்து எக்ஸ்ட்ராவாக போயிட்டுருக்கு. ஸோ இன்னும் நான் ஹோல்ட் பண்ணியிருந்தேன்னா எனக்கு வந்து 15,000 வந்து ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். பட் ஆனால் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ரொம்ப டிசிப்ளின்டாக இருக்கணும். ரொம்ப இப்போ நம்ம டார்கெட் நம்ம வந்து செட் பண்ணிட்டோம்னா அது ரீச் ஆனதுக்கப்புறமேட்டு கண்டிப்பாக வந்து நம்ம வந்து ட்ரேடை எக்ஸிட் பண்ணிவிட்டு வெளில வர்றது ரொம்பவே நல்லது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் இன்றைக்கி வந்து ஃபுல்லாகவே கால் மார்க்கெட் தான் எனக்கு தெரியும். ஏன்னா நான் மார்னிங் ஓப்பன் ஆகும்போதே நான் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் மற்ற டேட்டாலாம் வந்து செக் பண்ணி பார்த்தேன். ஸோ இங்கே ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கால் சைடை விட புட் சைடு வந்து 10 லட்சம் வந்து அதிகமாக இருந்திருக்கு. ஸோ அப்போவே நான் ப்ரிடிக்ட் பண்ணிட்டேன் மார்க்கெட் வந்து இன்றைக்கி கண்டிப்பாக மேலே தான் போகணும். ஏன்னா ஒரு ஆப்ஷன் பையருக்கு புட் சைடு வந்து போய் அதிகமாக க்ரியேட் ஆகிருந்தால் மார்க்கெட் வந்து மேலே போகிறதா இண்டிகேஷன் நான் ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து சொல்லியிருந்திருப்பேன். ஸோ அதுக்கப்புறமேட்டு நான் வந்து ட்ரேடு வந்து கரெக்டாக இந்த இதை வந்து பிரேக் அவுட் ஆனதை நான் வந்து என்ட்ரி கொடுத்துட்டேன். நான் அங்கே வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ணி இந்த லைனும் ட்ரா பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறமேட்டு ஒரு ட்ரெண்ட் லைன் கூட நான் வரைஞ்சிருந்தேன். ஆக்சுவலாக இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் ஆனதும் நான் வந்து என்ட்ரி கொடுத்தேன். ஏன்னா இந்த ஒரு ட்ரெண்ட் லைன் கூட வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக வந்து ஆக்ட் ஆகும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா டச் ஆகிட்டு மேலே போயிருக்கு. அதே மாதிரி டச் ஆகிட்டு இங்கே மேலே கேப் அப்பில் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ அதே மாதிரி தான் கரெக்டாக இந்த லைன் கிட்ட வரும்போது நான் அந்த கேண்டில் பார்த்தேன், டோஜி கேண்டில் வந்து ஃபார்ம் ஆச்சு. ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்து இது பிரேக் அவுட் ஆகும் நான் என்ட்ரி கொடுத்துட்டேன். அப்படி இருந்தும் இந்த கீழே இது க்ளோஸ் வச்சாலும் நான் வந்து எக்ஸிட் பண்ணலை. ஏன்னா ஒரு பிகினருக்கு இங்கே வந்து என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா, இந்த மாதிரி டோஜி கேண்டில் ஃபார்ம் ஆச்சுன்னா உடனே வந்து இதுக்கு நெக்ஸ்ட் கேண்டில் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பாருங்கள் கன்ஃபர்மேஷனுக்கு. ஓகே, மார்க்கெட் மூவ் ஆகிறதுக்கு 2 பேர் தான் காரணம். ஆக்டிவ் பையர்ஸ், ஆக்டிவ் செல்லர்ஸ் அட் த டைம் ஆஃப் ட்ரேடிங். ஸோ மார்க்கெட் டைம் அப்போது யார் இருக்காங்களோ நம்ம அவங்க சைடு போயிட்டு நம்ம வந்து ட்ரேடை என்ட்ரி கொடுத்தோன்னா நம்மளால் ஈஸியாக ப்ராஃபிட் புக் பண்ண முடியும். ஸோ இந்த இடத்துல நான் பிகினருக்கு ஒரு சில விஷயங்கள் சொல்ல விரும்புகிறேன். இந்த மாதிரி ஒரு டோஜி கேண்டில் ஃபார்ம் ஆன உடனே நீங்கள் வந்து தயவு செஞ்சு மார்க்கெட் வந்து கீழே தான் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு என்ட்ரி கொடுக்காதீங்க. ஏன்னா கன்ஃபர்மேஷனுக்கு நெக்ஸ்ட் கேண்டில் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த இடத்துல வந்து கரெக்டாக நான் வந்து என்ட்ரி கொடுத்துருப்பேன் பிரேக் அவுட் ஆனதும். ஆக்சுவலாக நான் வந்து கன்ஃபர்மேஷனுக்காக நான் வெயிட் பண்ணோம். அப்படி இருந்து நான் வந்து மற்ற டேட்டா அதாவது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதெல்லாம் வந்து நான் அடிக்கடி செக் பண்ணிகிட்டே இருந்தேன். எனக்கு கண்டிப்பாக தெரியும் மார்க்கெட் வந்து மேலே தான் போகுன்னு சொல்லிட்டு மற்ற டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணி பார்த்தேன். ஸோ கன்ஃபர்மேஷனுக்காக பிரேக் அவுட் ஆனதை நான் என்ட்ரி கொடுத்துட்டு ஸோ இந்த கேண்டில் ஒரு பேரிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆனாலும் ஸோ அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா ஒரு புல்லிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆச்சு. ஸோ ஓகே, எனக்கு கன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சு. இருந்தாலும் நான் வெயிட் பண்ணேன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்லாம் செக் பண்ணிவிட்டு. அதுக்கப்புறமேட்டு இந்த லைனை பிரேக் அவுட் ஆகிட்டு க்ளோஸ் வச்சதுக்கப்புறமேட்டு எனக்கு இன்னும் கான்ஃபிடென்ட் லெவல் அதிகமாக ஆச்சு. கண்டிப்பாக மேலே தான் போகும் நான் ப்ரெடிக்ட் பண்ணேன். அதே மாதிரி மார்க்கெட் வந்து மேலே போயிடுச்சு. கரெக்டாக அந்த லெவலில் டச் ஆனதும் என்னோடய ட்ரேட் வந்து நான் க்ளோஸ் பண்ணிட்டேன்.
என்னோடய ப்ராஃபிட் வந்து 5200 நான் வந்து புக் பண்ணியாச்சு. நம்ம வந்து ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப டிசிப்ளின்டாக இருக்கணும். நம்ம வந்து ஒரு டார்கெட் லெவல் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா அதை டச் ஆனதும் அதை அச்சீவ் பண்ணதும் நம்ம வந்து எக்ஸிட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து கால் மார்க்கெட்டுங்கிறனால இன்னும் மேலே போயிட்டுருக்கு. ஸோ எல்லா நாளும் அப்படி இருக்குமான்னு கேட்டால் அப்படி இருக்காது. அதனால் நீங்கள் வந்து ஒரு டார்கெட் செட் பண்ணிங்கன்னா டிசிப்ளின்டாக இருங்க, பொறுமையாக இருங்க. ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் எமோஷனலை கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கோங்க. ஏன்னா இந்த ட்ரேட் நான் என்ட்ரி கொடுத்ததுக்கப்புறமேட்டு மார்க்கெட் வந்து ஃப்ளக்சுவேஷனில் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி தான் நடக்கும். நீங்கள் பயப்படாமல் கான்ஃபிடென்ட்டாக டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு ட்ரேட் என்ட்ரி அண்ட் எக்ஸிட் கொடுங்க, உங்களால் ப்ராஃபிட் புக் பண்ண முடியும். ஓகே, அப்புறம் ஒரு சில நண்பர்கள் ரிப்பீட்டடாக என்கிட்ட கேட்குற ஒரே கொஷின், நீங்கள் ஏன் டெமோ ட்ரேட் மட்டும் எடுக்கிறேன்னு கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக என்னோடய ஜெரோதா அக்கௌண்ட்டை நான் வந்து ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணி டெய்லியும் ப்ராஃபிட் மேக் பண்ணியிருக்கேன். அந்த அட்டாச்மெண்ட்ஸ் எல்லாமே என்னோடய வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவில் என்னோடய ஜெரோதா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் கூட நான் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷேர் பண்ணுறேன், அந்த வீடியோ பாருங்கள். ஸோ என்னோடய இன்டென்ஷன் என்னென்னா, ஸோ நான் வந்து ரியல் மணி வச்சுருந்தப்போ ட்ரேட் எடுத்து நான் வந்து ப்ராஃபிட் மேக் பண்ணேன். ஃபேமிலி சுச்சுவேஷனால் நான் அமௌண்ட் வந்து வித்ட்ரா பண்ணிட்டேன். ஸோ அதனால் என்னோடய ஐடியாஸ் வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ நான் தான் ட்ரேட் பண்ணல. ஸோ என்னோடய ஐடியாஸ் வந்து மற்றவங்களுக்காக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமே, பிகினருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமேங்கிறதுக்கு டெமோ ட்ரேட் எடுத்து நான் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து ஐடியாஸ், ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து கற்றுக்கோங்க. அதை வச்சு நீங்கள் ரியல் மணி வச்சுருந்தீங்கன்னா அதை ப்ராஃபிட் மேக் பண்ணுங்கள். அந்த ஐடியாஸ்லாம் யூஸ் பண்ணி, ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் யூஸ் பண்ணி. அதனால் முடிஞ்சால் சப்போர்ட் பண்ணுங்கள், யாரையும் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணாதீங்க. ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி எக்ஸிட் ஆகிட்டோம் 351க்கு. ஆனால் இப்போதைக்கு 589 வரைக்கும் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இன்னும் நம்ம வெயிட் பண்ணியிருந்தால் நமக்கு 15,000 ப்ராஃபிட் கிடச்சிருந்துருக்கும். ஆனால் நான் வந்து ட்ரேட் எக்ஸிட் பண்ணிட்டேன். என்னோட ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் ரொம்பவும் டிசிப்ளின்டாக இருக்கணும். ஒரு டார்கெட் வந்து நான் செட் பண்ணேன், இதை அச்சீவ் ஆனதை நான் உடனே எக்ஸிட் பண்ணிட்டேன். ஸோ இன்றைக்கி வந்து எனக்கு நல்லாவே தெரியும் மார்க்கெட் வந்து கால் மார்க்கெட்டு. அதனால் நான் வந்து இன்றைக்கி மாதிரி எல்லா நாளும் இப்படி மேலே போகுமான்னு கேட்டால் சொல்ல முடியாது. சம்டைம்ஸ் டச் ஆகிட்டு கீழே கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒரு ப்ராஃபிட் நம்ம புக் பண்ணிட்டோன்னா உடனே எக்ஸிட் பண்ணிவிட்டு வெளில வர்றது ரொம்பவே நல்லது. ஓகே, இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோட கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் தேங்க்ஸ், பாய்.